அப்படியே என்ன பண்ணுறாங்க, எனக்கு கட்டுறாங்க, எனக்கு கட்டுறாங்க போல். எனக்கு இங்கே காயம் தீ ஃபுல்லாக கருகிட்டேன். ஏன்னா அந்த கன் பவுடர் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு போல், முடியெல்லாம் பொசுங்கிருச்சு போல் இருக்குது நெருப்பில். அப்போ இதை கட் பண்ணிவிட்டு எனக்கு சலைன் போடுறாங்க போல் இருக்குது, நரம்பு தேடுறாங்க. அப்போ இங்கே வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, இதில் கிடைக்கல போல், இங்கே கட் பண்ணிட்டாங்க. கட் டவுன் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் அது. அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்றுறாங்க, அந்த இது இன்ஜெக்ஷன் இது போடுறாங்க, சலைன் போடுறாங்க. சலைன் போட்டுட்டு மறுபடியும் எனக்கு கட்டெல்லாம் இதெல்லாம் பிளட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கட்டெல்லாம் போட்டுட்டு என்னை வந்துட்டு தூக்குறாங்க போல் இருக்கு. மறுபடியும் என்னை ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க போல், சென்னை. அப்போ வந்து மறுபடியும் அப்போ தான் ராஜேந்திரன் வராரு. அப்புறம் என்னை தூக்கிட்டு போகிறாங்க. எனக்கு அது மட்டும் தெரியுது, வெளியில் எங்கோ போய் படுக்க வைக்கிறாங்க ஸ்ட்ரெச்சர்லலாம். அப்புறம் என்னை தூக்கி ஆம்புலன்ஸில் வைக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சலைன் பாட்டில் பிடிச்சிட்டே வராங்க அந்த ஆம்புலன்ஸில். அப்போ நிறைய பேரும் கொண்டாந்து போடுறாங்க, அந்த அடிப்பட்டவங்களே நிறைய பேர் ஆம்புலன்ஸ்லையும் ஏற்றுறாங்க. அப்புறம் வண்டி போகுது போல் இருக்குது, டயர் வச்சு கொளுத்துறாங்க போல் இருக்குது. இது இந்த வண்டி அடிக்கிறாங்க போல் இருக்குது. அப்போ இது இன்ஜர்டு, இதில் ராஜீவ்காந்தி பாம்பிளாஸில் அடிப்பட்டாங்கன்னு சொல்லிகிட்டே போயிடுறாங்க போல். அப்புறம் என்னை ஜிஹெச்சு கொண்டாந்துடுறாங்க. ஜிஹெச்சு கொண்டாந்தோடனே என்னை விச ஊசி போட்டு கொல்லுங்க. நான் அப்பயே அதுதான் கத்துனேன், என்னை கொன்னுடுங்க, எனக்கு வலி பொறுக்க முடியலன்னு கத்துறேன் நான் ஆஸ்பத்திரிலேயே. அப்புறம் என்னை வந்து இந்த கையை எடுக்கணும், ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர். ஏன்னா இந்த கை ஃபுல்லாக சதஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி விஷ ஊசி போட்டு கொல்லுங்க டாக்டர், எனக்கு வலி பொறுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன் இங்கேயுமே. அப்புறம் எனக்கு வந்து அந்த அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க போல இருக்குது, மயக்கம் வந்துருச்சு போல இருக்குது. அப்புறம் எனக்கு கடக்குன்னு சத்தம் மட்டும் கேட்டுது, இந்த லோக்கல் அனஸ்தீசியான்னு சொன்னாங்க. அப்போ கடக்குன்னு சத்தம் மட்டும் கேட்குது. எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க. உங்கள் விரலெல்லாம் கட் ஆகிடும் போல், கட் பண்ணி தான் எடுக்கணும், நாங்கள் எடுத்துருங்க டாக்டர், எனக்கு விஷ ஊசி போடுங்கன்னு தான் அதான் கத்துறேன். பிறகு என்னை காலையில் தான் நான் பார்க்குறேன், காலையில் உடம்பு ஃபுல்லாக பிளிஸ்டர்ஸ், எனக்கு வெறுமனே அந்த கொப்பளம், நெருப்பு கொப்பளம், முடியெல்லாம் எரிஞ்சு ஃபுல்லாக எனக்கு ஒரு வெள்ளை துணி போற்றி வச்சுருக்குறாங்க. ஒரு உமன் போலீஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு பஞ்சில் வந்துட்டு தண்ணி நினச்சி இதை காயாமல், உதடு காயாமல் எனக்கு தண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு உதட்டில் ஈரம் நினச்சிட்டே இருக்காங்க.